Lyca Production Subaskaran வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் வெற்றி நடை போடுகிறது. Terrenum Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. 2D entertainment தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது. ஒரு நடிகர் பிடிக்காதுன்றதுக்காக அவரோட படமும் பிடிக்காதுன்றது வந்து பிளஸ் இந்த ஜெனரேஷனான்னு தெரியல, பிடிக்காத லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. அது ஏன்னே புரியல. ஏன் எனக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, ஆர்யா, ஜெயமரி இவங்கெல்லாம் பிடிக்கூடாதா? ஸோ இங்க வந்து லா அண்ட் ஆர்டரோட ரெண்டு பெர்ஸ்பெக்டிவா நான் பாக்குறேன். பூப்பாத அமிதாப், சிங்கப்பாத தலைவர். நான் கூட இல்ல, இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது கதவை திறக்கும் போது அவங்க வீடியோல கலாட்டா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா அவங்களே துப்பாக்கி எடுத்துன்னு வந்து மாசா நிக்கிறாங்க. ஸோ தி கிரியேட்டட் எவ்னஸ் ஸ்கோப் ஃபார் தட். ஒரு காட்சியில கூட தலைவர் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. It's nice to see all that. ஸோ எல்லாருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி ஒரு படம் பண்ண முடியும்? இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட், டீசரு, ட்ரெய்லர்னு இப்படி ஆடியன்ஸை நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் படத்தை பற்றி கொடுத்து பம்பாட் பண்ணுறோம். ட்ரஸ்ட் மீ, வி ஷுட் கோ பேக் டு டேஸ் வேர் வி நோ நத்திங் அபவுட் த ஃபிலிம். கோ வாட்ச் இட், கெட் சர்ப்ரைஸ்ட், கெட் என்டர்டெயின் அண்ட் கோ பேக் ஹோம். அங்கேயே பூரா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அவனை அவ்வளோ அப்புறம் அவன் வந்து இந்த எதிர்பார்ப்பு. இது வந்து ஒரு காதலிக்கிற பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எதிர்பார்ப்பு. திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவன் ஒரு இட் இஸ் நாட் லைக் தட். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நீங்கள் கோட்ரூம் ட்ராமாவாக வச்சு வெறும் இந்த அது என்ற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு அடிக்கிற ஒரு சீக்வன்ஸாகவே நீங்கள் எடுக்கலாம். பட் இது தலைவர் படம். வாங்கணும், அப்புறம் குதுக்கணும், வாங்கினா தான் நமக்கு ஃபீல் ஆகும். திரும்ப ஹெலிகாப்டரில் இறங்கி வந்து அப்படி உட்காந்தா தான் திரும்ப வாடான்னு ரெண்டாவது வாட்டி இழுத்துட்டு போகும்போது ஒரு ஒன்று கிடைக்குதுல்ல நமக்கு. அதான் ஸோ எஸ், படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு வந்து மேஜராக ஒர்க் ஆச்சு. ஐ ரியலி லைக்ட், என்ஜாய்ட், ஐ காட் எமோஷனல், ஐ காட் ஹூக் டு த கான்டென்ட். ஐ வாஸ் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஞானவேல் சார் அவரோட ஃபுல்லஸ்ட் இதில் நம்ம காமிக்க முடிஞ்சுதா, இல்லை அவர் சொன்ன மாதிரி 50-50 உங்களுக்கு இருந்துச்சா பார்க்கணும்? அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட் டு மேத்தமேட்டிக்கலி ரெப்ரசன்ட் வாட் அ ஃபில்ம் இஸ். அதுவே எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாது. பர்சன்டேஜ் பிரித்து பை சார்ட் போட்டு பார் கிராஃப் அதெல்லாம் எனக்கு அது அப்படி எனக்கு தெரியல. பிகாஸ் திஸ் இஸ் இட்ஸ் அ கிரியேட்டிவ் ஃப்ளோ. ஒரு கதையை எழுதிட்டு அந்த கதைக்கு இது தலைவர் நடித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் யோசிக்கிறதுனால. ப்ளஸ் ரஜினி சாருக்கு ஒரு பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அண்ட் ஹீ நோஸ் இப்போ இருக்கிற லிமிடேஷன்ஸ்குள்ளே நம்ம என்ன மாதிரி படம் பண்ணலாம். வி ஆர் கம்பீட்டிங் அகெயின்ஸ்ட் அதர் பிக் ஹீரோஸ் அண்ட் ஹவு டு ஐ ஸ்டே ரெலவெண்ட், ஹவு டு ஐ ட்ரை அண்ட் என்டர்டெயின் பீப்புள், அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஹீ நோஸ் த மேண்டேட். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்ன்ற அந்த கேரக்டருக்கு ஆர்கானிக்காக உருவாக்கப்பட்ட எலிவேஷன் ஒன்று இருக்குல்ல. எல்லாரும் அவரை வந்து வேட்டையன்னு கூப்பிடுவாங்கன்றது தானே. ஃபாஃபா கொடுக்குற ஒரு பக்கம் ஹார்லிக்ஸ் போட்டுக்கிட்டே, ஹார்லிக்ஸாக காஃபி ஹார்லிக்ஸ் போட்டுக்கிட்டே தலைவருக்கு கொடுக்குற பில்டப் தானே மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். ஸோ ஐ திங்க் இட் டர்ன்ட் அவுட் டு பி என்றைக்குமே சினிமா டைரக்டர்ஸ் மீடியம்ங்க. கதை சொல்லி தான் அவள் அவங்க தான் அதை உருவாக்குறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப யூ புட் ஆக்டர்ஸ் இன் இட் அண்ட் ட்ரை அண்ட் புல் ஆஃப் கான்டென்ட். ஸோ அதை தாண்டி அந்த கதையை யார் நடிக்கிறா, ஒரு ஏகே நடித்தா வேற ஒரு பார்வை வரும், தளபதி நடித்தா அதுக்கு ஒரு பார்வை வரும், சூர்யா அவர்கள் நடித்தா அதுக்கு ஒரு பார்வை வரும். ஸோ இட் இஸ் டு டூ வித் வாட் த ஸ்டோரி இஸ் ஐடியலி அபவுட் அண்ட் தென் ஹூ கெட்ஸ் டு பிளே த ரோல். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து இந்த செகண்ட் ஆஃப் போரிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். எனக்கு ஆக்சுவலி படம் பிடிச்சிருந்தது. நான் அந்த மக்கள் தீர்ப்பு வந்து வேற காலகட்டத்தில் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஏற்கனவே சொன்னது போல ஃபிலிம் ஜேர்னலிசம் இஸ் பிகம் வெரி அஜெண்டா பேஸ்ட். அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஒரு நடிகர் பிடிக்காதுன்றதுக்காக அவரோட படமும் பிடிக்காதுன்றது வந்து ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனான்னு தெரில, பிடிக்காத லிஸ்ட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது ஏன்னே புரியல. ஏன் எனக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, ஆர்யா, ஜெயமரி இவங்கெல்லாம் பிடிக்கக்கூடாதா? நான் இவங்கள தான் பிடிக்கணும், மீதியெல்லாம் வந்து அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் கேவலம், அசிங்கம், வேஸ்ட்டு. இட் டசன்ட் மேக் எனி. நீங்கள் வந்து ஒரு பிக்கஸ்ட் கமல் ஃபேன் ஒரு ரியாலிட்டி ஷோ வச்சிங்கன்னா நான் தான் டாப் 3 இருப்பேன். That doesn't mean that I can disregard Mr. Rajinikanth's work for no reason. That doesn't make any sense. He is a living legend. He might have done bad films at some point of time in his life. But what Vettaiyan stands for என்றதை தான் நம்ம பேசணுமே தவிர கன்ஸ்ட்ரக்டிவாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குறை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் படம் பார்க்க மாட்டேன்.
என் வேலையே ரிவ்யூ பண்ணுறது தான். ஐ டென்ட் நோ ரிவ்யூவிங் ஃபிலிம்ஸ் குட் ஆக்சுவலி கிவ் மீ அ லைஃப். ஐ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கும் தன் நிலையை மறந்து அந்த பரவச நிலைக்கு போகிற ஒரு சராசரி சினிமா ரசிகன் தான். நான் அப்படி தான் படம் பார்க்குறேன். அதில் சில விஷயங்கள் மைண்டில் இருக்கிறத நான் நோட் பண்ணி ரிவ்யூன்ற ஒரு வட்டத்துக்குள்ளே நான் போடுறேன். ஸோ இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு டிஸ்ரிகார்ட் அ ஃபிலிம். பட் மக்கள் என்ன சொல்கிறாங்க, செகண்ட் ஆஃப் யார் என்ன சொல்கிறாங்கலாம் எனக்கு தெரியல. எஸ், கன்ஸ்ட்ரக்டிவ்லி ஸ்பீக்கிங் எனக்கு ராணா டகுபாட்டியோட ரோல் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது. ஹீ டிட் இட் வித் ஃபுல் கன்விக்ஷன். பட் அந்த மாதிரி கார்பரேட் நேட்ஸை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதில் ஒரு சின்ன நாவல்ட்டி ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம். பட் அவரோட அந்த ஆஃபீஸ் செட்டப்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. யூனோ, ஸோ ஐ கேன் லைக் வாட் ஹீ வாஸ் டூயிங். பட் அது ரொம்ப டிப்பிக்கலான ஒரு வில்லன் ஸ்பேஸ் போயிட்டதுனால probably that went a little flat. The minute you come to know that it's Rana and then the whole, but அதிகன் என்ன பிலீவ் பண்றாருன்னா, ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா ஒரு புல்லட் கொடுக்குற நீதி வந்து நீதி தேவதையால கொடுக்க முடியலன்னு அவர் நம்புறாரு. பட் அதே கேரக்டர் தான் கோஸ் த்ரூ, அது அவ்வளோ ஃப்ளாடான ஒரு கேரக்டர் இன் அ வே. பட் அதே கேரக்டர் கோஸ் த்ரூ அ சேஞ்ச், லைக் அ பேரடைம் ஷிஃப்ட், சேயிங் ஹி ட்ரைஸ் அண்ட் அண்டர்ஸ். அந்த பட்ஸ் ஆக்ட்னு பின்னாடி போர்டில் எழுதியிருக்கோம். அமிதாப் சார் அங்கே நின்றுட்டு இருப்பாரு. தட்ஸ் when he realizes ஒருத்தனுக்கு 400 வருஷம் நான் வந்து சிறை தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா, என்னால் வந்து இதை பண்ண முடியுமா. ஏன்னா அவரோட எம்ஓலாம் பார்த்தீங்கன்னா, அவரோட மாடஸ் ஆப்ராண்டிலாம் பார்த்தீங்கன்னா, மை லைஃப் இஸ் அட் த்ரெட்டின் போது தான் நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணுறேன்றது தான் அது ஒரு குருமாவாக அவரை நம்ப வச்சு தான் ஹீ இஸ் ஃபைண்டிங் ஜஸ்டிஸ். ஸோ இங்கே வந்து லா அண்ட் ஆர்டரோட 2 பெர்ஸ்பெக்டிவாக நான் பார்க்குறேன். பூப்பாத அமிதாப், சிங்கப்பாத தலைவர், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த கோல்டு வார் 2 and look at the way how the film got fully justified. எந்த அமிதாப் பச்சன் ஒரு 4 உதாரணங்களை குற்றம் சாட்டி ஒரு கிளாஸ் எடுக்கிறாரோ, அதே இடத்துல தலைவர் வந்து ஒரு கிளாஸ் பிரீஃப். So it comes full circle. So in terms of writing, intent, staging, I know I was a little worried about the whole Dushara scene of she getting killed and raped. திரும்ப சீரியல்ல வர மாதிரி போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது ஏன் தெரியல. பட் still I was so attached to that character that I felt really bad for Sharanya. அவளை பாதுகாக்க முடியலையே. அண்ட் அஃப்கோர்ஸ் அது அசல் கோளாறு, இது ஆக்சுவல் கான்விக்ட் இல்லைன்றதும் நமக்கு தெரிஞ்சு, ரொம்ப இங்கிலீஷ் படம் பார்த்து உங்களுக்கு மேபி கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிருக்கலாம். பட் அகைன் இன் அ வே the whole investigation angle, it's a procedural film, so I think that worked really well for me. And so speaking of constructive criticism, மஞ்சு வாரியர் அவங்கள வந்து ஃபுல்லாவே இந்த படத்துல வந்து அந்த ஆர்டிஸ்டை யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு திங்கும் இருக்கு இல்லையா? ஏன் அப்படி வந்தது நீங்க நினைக்கிறீங்க? That artist was okay doing this film. What is your problem? இதுதான் உங்களோட ஸ்க்ரீன் டைம்னு அவங்களுக்கு மனசில் சாங்க்கு ஒரு ஹுக்கு வேணும். ப்ளஸ் அதுலேயுமே சில இது சினிமாவில் எப்படி ஆகி போச்சுன்னா, அவங்க குழந்தைய வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரண்யா இறந்ததுக்கு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் யோசிக்காமல் தைரியமாக இறங்குங்கன்னு அவங்க ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபாக கூட இருந்துகிட்டே தானே இருக்காங்க. இஃப் ஷீ வாஸ் அ லேடி காப் அலாங் வித் மிஸ்டர் அதியன், ஷீ வுட் ஹவ் பீன் த்ரூ த ஃபில்ம். It doesn't make sense. She lives at a house. She has to deal her own life. She's a vlogger. She's doing Galata Kitchen and all that. நான் கூட இல்லை, இவங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகும்போது கதவை திறக்கும் போது அவங்க வீடியோவில் கலாட்டா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அவங்களே துப்பாக்கி எடுத்துன்னு வந்து மாசா நிற்கிறாங்க. ஸோ தி கிரியேட்டட் என்ன ஸ்கோப் ஃபார் தட். ஒரு காட்சியில் கூட தலைவர் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருப்பாரு. இட்ஸ் நைஸ் டு சி ஆல் தட். ஏன்னா பொதுவாக வீடில் ஷார்ட் வச்சாலே பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க, ஆண்கள் சும்மா இருக்காங்கன்ற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அவர் வந்து சரண்யாவுக்கு தோசை சுட்டு கொடுப்பாரு. நீ தைரியமாக இருமான்னு சொல்லும் போதே நினச்சேன், சார் தைரியமாக இருந்தால் போட்டு தள்ளிடுவேன் சார்ன்றேன். அடுத்த சீனில் பாவம் பிள்ளை செத்துருச்சு. பிகாஸ் அவ்வளோ நிஜமாவே அப்படி டீச்சர்ஸ்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி ஒரு படம் பண்ண முடியும்? அபிராமிக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்களா? இல்லை, பிகாஸ் அந்த கேரக்டர் அவ்வளோதான். அவங்க வந்து அவ கூட ஐ லைக் ஹவு ஷி வாஸ் பொசிஷன்ட். ஏதாவது ஈஸியாக வீட்டில் சிங்கிள் பேரண்ட்டுன்னு நினைக்கிறேன், ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்காங்க. அது பேர் என்ன, வேப்பு, சாரி உங்களுக்கு தெரியும், அது வேப் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக. ஸோ in a way they tried and made things look a little different from the regular. Yeah. ஆமா. சோ இப்போ இந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தலைவர் and அனிருத் காம்போ வந்து இப்போ வேற லெவல் போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த மனசுலாய சாங்ல அவரே வந்ததெல்லாம் வந்து தியேட்டரை என்ஜாய் பண்ணி பார்த்துச்சு. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க மனசுலாய பாட்டு ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்ததுனால நமக்கு எல்லா ஐஸும் பிரேக் ஆயிடுச்சு. பட் நான் தான் சொன்னேன், அவர் அனிருத்தை கொஞ்சின விதம் இருக்குல்ல, அது ஒரு அப்பா பையனை கொஞ்சிற மாதிரி, அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அவன் அந்த தலையில் இப்படி தட்டினதும், நாங்கள்லாம் எப்படி தலைவரை ரசிப்போம்னா, படையப்பால வெற்றி கொடிக்கட்டு பாட்டில்
கிரானைட் பாலிஷ் பண்ணிட்டு இருப்பான் ஒரு பையன், அவனை இப்படி கண்ணத்தை பிடிச்சி இப்படி கொஞ்சம் வராது, நம்மளா இருக்கக்கூடாதான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு அப்படி இருக்கும். லாங் ஷர்ட் போட்டு செம ஸ்டைலாக இருப்பார். ஸோ அது அனிருத்துக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஒரு, அதான் சொன்னேனே, அவர் பெறாத பிள்ளை. அதனால் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு see that. 2 பேரும் அப்படி டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக இருந்தது. ஃபாஃபா வந்து அவர் கூட த்ரூ அவுட் இந்த படத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவருக்கும் இருக்கும். அண்ட் அவரோட கேரக்டரே வந்து ரொம்ப காமிக்கலாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா தியேட்டரில் பார்க்கும்போது? எனக்கு இங்கே ஒரு தழும்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அது ஏன்னு புரியல. அதுக்கு ஏதோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஐ டென்ட் நோ, ப்ராப்ளி தே ஹேட் அ ஃப்ளாஷ்பேக், அது அவங்க காட்டாமல் இருந்திருக்கலாம். பேட்ரிக் கலேஸ் பேட்டரி ரைட், செமையாக ஒர்க் ஆச்சு அந்த கேரக்டர். ஒரு செம்ம சிம்பு, அழகான பொண்ணுங்களெல்லாம் சைட் அடிச்சுட்டு ஜாலியாக கலாய்ச்சிட்டு. பர்டிகுலர்லி தட் சீன் வேர் ஹி சேஸ், என்னோட அசிஸ்டன்ட் ஐடி கார்டு காட்டு, தட்ஸ் ஓகே ஓகே. அண்ட் ஆன் அ குட் ஃப்ரைடே ஃபாத் ஃபாசில் கேன் ஜஸ்ட் நெயில் இட். அவரை மாதிரி வந்துன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உலகநாயகனுக்குன்னா அந்த படத்தில் ஒன்று பண்ணுறாரு, இங்கே ஒன்று பண்ணுறாரு. நிஜமாவே அந்த ஒன் சீன் பயங்கர பவர்ஃபுல். ஒரு நீஜர்க் மொமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களை கட்டி பிடிச்சிக்கலாமான்னும் போது செம்ம சீன் அது ஆக்சுவலாக. ஏன்னா அது வரைக்குமே அந்த படம் ஒரு டோனில் தான் போயிட்டு இருக்கும். சரண்யாவோட ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு கிரைசிஸோ கான்ஃப்ளிக்டோ வரலைன்னா அந்த கதை நகரவே நகராது. ஸோ வென் ஃபாஃபா கைண்ட் ஆஃப் தட் ஹோல் சீன் பயங்கரமாக இருந்தது. ஸோ அண்ட் இஸ் அ ஸ்டார் பெர்ஃபார்மர். அவரெல்லாம் படம் பண்ணி இண்டஸ்ட்ரி அவரை வந்து நிராகரித்து அவர் அயன்மேன் மாதிரி யூஎஸில் போய் ரெடி ஆகிட்டு வந்த ஒரு மகா கலைஞன். அண்டு ஏதோ ஒரு இடத்துல கவுண்டர்னு ஏதோ ஒன்று சொல்லி, கவுண்டருக்கு அந்த ஒரு இடத்துல தான் அந்த மலையாளம் ஸ்லாங்னு ஒன்று ஆடையே வரும். இல்லைன்னா இந்த தமிழை புல் ஆஃப் பண்ணுற விதத்தை பாருங்கள், அந்த மெனக்கெடலை பாருங்க. ஹீஸ் அவ்வளோ ஜாலியாக பப்பரப்பன்னு இருக்காரு. டபக்குன்னு ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸில் ஆவேஷம் ஃபாஃபா வந்துடுறாப்புல. இஸ் ஏபிள் டு பிரிங் தட். ஒரு வடிவேலு மாதிரி ட்ராக் காமெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு வந்து அவ்வளோ ஃபன்னாக இறங்கும் போது, ஆக்ஷனில் புல் ஆஃப் பண்ணும்போது, ஹீ இஸ் சம்படி ஹூ கேன் சேனல் மாத்துற மாதிரி ஹீ இஸ் ஏபிள் டு, ஹீ இஸ் ஃபினாமினல். டெஃபினெட்லி அவரை வந்து ஒரு கான்விக்ட, ஒரு எக்ஸ் கான்விக்ட, ஒரு ஜுவனைல அவர் வந்து தன்னோட ஸ்பெஷல் ஆப்ஸா யூஸ் பண்றாருல, தட் ஷோஸ் ஹூ ஆதியன் இஸ். இப்போ ஜென்ரலாவே ஒரு பின்மோ இருக்கும் இல்லையா? இப்போ வந்து இந்த ஒரு டைரக்டர் வந்து இந்த ஜானர்லேயே தான் எடுக்கணும், இல்லைன்னா அவரோட இப்போ ஜெய்பீம் பார்த்துட்டு இது மாதிரியே தான் இருக்கணும் இந்த படமும் எதிர்பார்க்குறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு அப்போ நீங்கள் டிஃப்ரென்ஸே எதிர்பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. உண்மைங்க, அந்த எதிர்பார்ப்புன்றது வந்து ஒரு படங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது எதனால் இது ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர்னு ஒன்று ஏன் செட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ்க்கு அப்படின்னா, இங்கே ரிலீஸ் பேஸ்ட் கொலாட்ரல்ஸ் நிறைய வந்துருச்சு. அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட், அந்த அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட், ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஃபாண்ட் லாக் பண்ணி அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அப்புறம் ஷூட்டிங் டேட் அப்டேட்ஸு, அதுக்கப்புறம் யார் செட்டில் தடிக்க விழுந்தா பறந்து விழுந்தா அந்த மேட்ரு, அப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு காசிப் வாங்குறீங்க கேங்கு, இதுக்கு நடுவில் ஃபர்ஸ்ட் லுக்கு, அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, டீசரு, ட்ரெய்லர்னு இப்படி ஆடியன்ஸை நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் படத்தை பற்றி கொடுத்து பம்பாட் பண்ணுறோம். Trust me, we should go back to days where we know nothing about the film, go watch it, get surprised, get entertained and go back home. அங்கேயே பூரா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து அவனை அவ்வளோ அப்புறம் அவன் வந்து இந்த எதிர்பார்ப்பு, இது வந்து ஒரு காதலிக்கிற பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எதிர்பார்ப்பு, திருமணம் நடந்ததுக்கப்புறம் அவன் ஒரு இட் இஸ் நாட் லைக் தேட். அது ஒரு படத்தை பற்றி கம்மியாக தெரிஞ்சுக்கிறது இஸ் நைஸ். எனக்கு ஐ லைக் டு என்ஜாய் ஃபிலிம்ஸ் லைக் தட். மேபி ஒரு ட்ரெய்லர் பார்ப்பேன், இல்லைனா அப்படி விட்டுருவேன், அவ்வளோதான். இந்த ஸ்னீக் பீக்கு ஊருப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றோம். ஸோ ஐ டோன்ட் ரியலி பிலீவ் இன் த கான்செப்ட் கால்டு எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், டிரெக்டர்ஸ் லைக் மணிவண்ணன்ல ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுவார், அப்புறம் ஒரு ஸ்லாஷர் ஃபில்ம் பண்ணுவார், அப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ணுவார், அப்புறம் வந்து ஒரு காமெடி படம் பண்ணுவார், அப்புறம் நம்ம எல்லாரையும் உருக்க வைக்கிற மாதிரி ஒரு காதல் கதை பண்ணுவார். டு மீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் versatile. லெட்ஸ் டேக் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ் ஃபார் an எக்ஸாம்பிள். அபூர்வ சகோதரர் எங்கே இருக்குது, லிட்டில் ஜான் எங்கே இருக்குது, லுக் அட் த கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ், புஷ்பக் எங்கே இருக்குது. ஸோ வெரைட்டி தான் ஒரு டைரக்டரை டிஃபைன் பண்ணுது. இப்போ வெங்கட் பிரபு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை 28 ஒரு படமும் ஒரு ஜான்ராவாக இருக்கணும்னு ஆசைப்படுவார். ஸோ இட்ஸ் நைஸ் ஃபார் அ டைரக்டர் டு ஹாவ் ஹிஸ் ஓன் ஃபாலோவிங், பட் ஹி ஹஸ் டு ட்ரை அண்ட் இப்போ லோகேஷ்னா ஒரு ஓவர் நைட் ஸ்டோரி அந்த ஜோன், ஜிவிஎம்னா வாய்ஸ் ஓவர் லவ் ஆக்ஷன் அந்த ஜோன். ஸோ எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஜோன் இருக்குது. அண்ட் யூ ஹவ் டு சர்ப்ரைஸ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி. உங்களை நீங்கள் வேறு கதையில் வந்து நீங்கள் உங்களை பொருத்தி, that's how you evolve. So yes,
அண்ட் நம்ம ஞானவேல் சார் அவரோட டச் வந்து அங்கங்கே நம்மளுக்கு தெரிஞ்சது எங்கன்னா இந்த காஸ்டிசம் பற்றி அவங்க பேசும்போதோ இல்லைன்னா எஜுகேஷனை பற்றி இன்னும் டீப்பாக அண்ட் அஃப்கோர்ஸ் என்கவுண்டர் பற்றி பேசும்போது அது தலைவரை வச்சே பேசும்போது அது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது சார் உங்களுக்கு? மிஸ்டர் ஞானவேல் இஸ் ஐ திங்க் ஹீஸ் அ ரிப்போர்ட்டர் டர்ன்ட் டிரெக்டர். நீங்கள் ஒரு விஷயம் நம்ம ஆக்சுவலாக we have to give credit to two brands. One is cinema Vigadan and the other one is Star Vijay. These people have been constantly spotting talent, curating them, incubating them and then giving them to the industry. ஓகே, நான் இது செப்பரேட் கேஸ் ஸ்டடியாகவே நான் பேசலான் இருக்கேன். ஸ்டார் விஜய்லேருந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்த டேலண்ட் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அண்ட் தென் விகடன்லேருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் மாணவர் ப்ரோக்ராமே இருக்காங்க. ஊருப்பட்ட பேர் ராஜ்முருகன். யூ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் கோயிங். அவ்வளோ பெரிய லிஸ்ட் அது. ஏகப்பட்ட பேர் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரியும், இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தெரியும், ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து அதை வந்து படிக்க தெரியும், தீசிஸ் தெரியும். ஸோ மிஸ்டர் ஞானவேல் வந்து அகரம்காக எவ்வளோ உழைச்சிருப்பாங்க இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில். அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொண்டு வரணும், அது மூலமாக வந்து படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக ஆரம்ப காலத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட அந்த ரீசர்ச்சில் என்னைக்கோ கிடைச்ச ஏதோ ஒரு நாட்டாக கூட அந்த கதையாக இருக்கலாம். இல்லைனா ஹீஸ் சம்படி ஹூ கான்ஸ்டன்ட்லி இவங்கெல்லாம் புத்தக வாசிப்பும் படிப்பாற்றலோட வர ஆட்கள். ஸோ எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கான்செப்டை தலைவரை வச்சு ஆம்ப்ளிஃபை பண்ணும்பொழுது ஐ டச்ட் மை வைஃப் அண்ட் ஐ டோல்டர், இப்படி வயத்தில் கை வச்சுட்டு பிறக்க போகிறது வந்து ரொம்ப நிம்மதியான ஒரு உலகத்தில் பிறக்கணும். ஏன்னா ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் பேரண்ட்ஸ் ஹூ நெவர் had that, they weren't very finicky about me studying. ஒருத்தர் ஒரு மாதிரி வளர்க்கணும். படின்னு போட்டு டார்ச்சர் பண்ணி நக்கில் ஸ்கெல் அடி வாங்கி கலங்கரத்தால் காஃபியில் ஃப்ளாஸ்கை போட்டு எழுப்பி it's a process and you have to enjoy. So the shock value in this film was quite breathtaking, I would say. And அது தலைவர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கிறது வந்து பியூட்டிஃபுல். ஆமா. அண்ட் இப்போ அதான் தலைவர் வந்து இதுக்கு ஒத்துழைக்கிறாரு அப்படின்னும் போது என்கவுண்டர் வந்து தப்பு அப்படின்னும் போது அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அமிதாப் வந்து அதை எடுத்து சொல்ற மாதிரி அண்ட் தென் அவரு அதை புரிஞ்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி அவர் நடிச்சது எவ்வளவு பெரிய விஷயம் சார். பிகாஸ் ஹீஸ் அ ஸ்டார் as you said. அவர் அதை எடுத்து நடிக்கிறதுன்றது இல்ல. புரட்சி தலைவருக்கு அப்புறம் அதிகபட்சமா தன் படங்கள் மூலமா கான்சியஸா சில மெசேஜஸ் சொன்ன டாப் ஹீரோஸ்ல தலைவர் ஒருத்தர். 2.0 பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் அந்த அவரை ஒன்று அவரே டிஸ்மேண்டில் பண்ணிட்டு 2.0 எந்திரன் நினைக்கிறேன், தன் அழகாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டே ஒரு வசனம் பேசுவார். அதுதான் தலைவர் படத்தோட டேக் அவே. புட் aside all the entertainment, you will have one nice value to take home, and he's that kind of an actor. So that's brilliance. So துஷாரா அவங்களோட ஆக்டிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது? Because the first person I texted after watching the movie was Dushara. Dushara has become an MG actor. She can just, if she's in a film and if she does that role, she's able to do full justice. What a find. வேற லெவல் அவங்க. She's phenomenal. நான் ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு அப்புறம் ஒரு டார்ச் பேரர் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தேன். ஐ திங்க் இட்ஸ் துஷாரா. எஸ், லாஸ்ட் டைமே நீங்கள் சொன்னீங்க. எஸ், ஷி ப்ரூவ்ட் இட். அண்ட் அமிதாப் சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சும்மா ஒரு பேசிட்டே இருக்கும் போது ஒரு ஃபார்வர்ட் வந்து அவர் ஒரு கான்வர்சேஷன் நான் வேர்பல் மூலியமா இவ்வளோ ஆக்டிங் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அமிதாப் சார் வந்து நமக்கு நல்லாவே நம்ம கொண்டாடுற தலைவருக்கே அவர் தாங்க இன்ஸ்பிரேஷனு. இட்ஸ் அமிதாப் பச்சன். Who's Amitabh Bachchan? Amitabh Bachchan is the first superstar of Indian cinema, probably after Rajesh Khanna. So Amitabh is Amitabh in the end of the day. அதான் நான் சொல்கிறேன்ல, இங்கே எல்லாரும் தலைவர்னு ஷூட்டிங்கில் பரபரப்பாக இருப்பாங்களா. அங்கே வந்து பாம்பேயில் ஷூட் பண்ணும்போது ரஜினி அப்படின்னு கூப்பிட்டா நம்ம தலைவர் போய் இப்படி கை கட்டிட்டு நிற்பார் அமிதாப் பக்கத்தில். ஒரு 82 வயசில் இருக்கிற ஒரு ஆளுமையும் ஒரு 73 வயசில் இருக்கிற ஆளுமையும். நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏற்கனவே சொன்னது இந்த 2 ஏஜ் ஃபேக்டரில் கன்சிஸ்டண்ட்டாக இன்றைக்கி நான் அந்த வேர்ல்ட் ஆஃப் சினிமாவில் இருக்கணும்னு ஒருத்தங்க வீட்டிலேருந்து கிளம்பி வந்து டயத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிற்கிற இந்த 2 பேர், what do you say? நீங்கள் ரட்டன் டாட்டாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு பூரிப்பு வருதில்ல. what a life he's had in it, the kind of contributions he's made, the kind of contributions these 2 stalwarts have done to the world of cinema is unbelievable. Amitabh bro, he is what பீக்குலாம் பார்த்துட்டு மிரண்டு போய் காலியாயி. ஸோ இவங்களோட ஃபேஸ் ஆஃப் சீன் வந்து நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அப்படியே சண்டை போட்டுப்பாங்க, அது நடக்கும் இது நடக்கும். பட் அவங்க லைக் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் வெல்விஷர் மாதிரி ஆயிடுவார். இவருக்கு இவரும் வந்து அவரை நாடி போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எப்படி நீங்க பாத்தீங்க? அது கொஞ்சம் ஏர்லியரா வந்துருச்சோன்னு நான் நினைச்சேன். இன்னும் கொஞ்சம் லேட்டரா ஒரு பே ஆஃப் வச்சிருந்தா வாவ் அப்படி இருந்திருக்கும். ஏன்னா செம்ம கோல்டு வாராவும் இல்லை.
2 பேரும் தே ரெஸ்பெக்ட் ஈச் அதர். ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டில் நிறைய பேர் ஒரு 2 ஆப்போசிட் கட்சியில் இருந்துக்கிட்டு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோட இருக்கிற தலைவர்கள் மாதிரி தான் இருந்தாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். ஐ ஆல்சோ கெப்ட் திங்கிங் அபவுட் இட். இது ஒரு நல்ல காண்டேத்தி சண்டை லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் டமால்னு ஒன்று பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஒரு அக்கம்ப்ளிஷ் மாதிரி கூட இருந்திருக்கலாமே. ஐ வாஸ் திங்கிங். அண்ட் இதே மாதிரி கோர்ட் டிராமாவும் கொஞ்சம் மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் பிகாஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் தட் யூ ஹேவ் ஆன் அ டைரக்டர். ஹி இஸ் டூயிங் அ லவ் ஸ்டோரி தி நெக்ஸ்ட் டைம். யூ எக்ஸ்பெக்ட் கோர்ட் ட்ராமா. அது ஏற்கனவே வந்துருச்சு கோர்ட் ட்ராமா. தேவதைய கண்டென்ட்ல எங்கால் பண்ணிட்டாப்ல. ஸோ அதனால் give some time to a director to try and do films the way he wants to do it. இதில் பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு படம் போய் என்ஜாய் பண்ணுறதை தாண்டி இப்போ நீங்கள் மக்கள் பேசுகிறதா இல்லை நீங்கள் பேசுகிறதான்னு எனக்கு தெரில. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சினாரியோ மேபி யூ கேன் டிஸ்கஸ். பட் அதுலேயுமே அந்த கோர்ட் ரூம் ஃபேக்டர் இருந்துச்சு, தேவைக்கான அளவு இருந்துச்சு. நான் நினச்சேன் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நீங்கள் யோசிச்சு பாருங்க, சொல்கிறேன். இப்போ இன்ஃபேக்ட் இஃப் இட் வாஸ் சம் அதர் ஆக்டர் இன் பிளேஸ் ஆஃப் மிஸ்டர் ரஜினிகாந்த், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நீங்கள் கோர்ட் ரூம் ட்ராமாவாக வச்சு வெறும் இந்த அது என்ற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு அடிக்கிற ஒரு சீக்வன்ஸாகவே நீங்கள் எடுக்கலாம். பட் இது தலைவர் படம். வாங்கணும், அப்புறம் குதுக்கணும், வாங்கினாதான் நமக்கு ஃபீல் ஆகும். திரும்ப ஹெலிகாப்டரில் இறங்கி வந்து அப்படி உட்காந்தாதான் திரும்ப வாடான்னு 2வது வாட்டி இழுத்துட்டு போகும்போது ஒரு ஒன்று கிடைக்குதுல்ல நமக்கு. அதான். அண்ட் இந்த மாஸ் சீன்ஸ்லாம் நம்ம சொல்றப்போ இன்ட்ரோ சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது? பாலகிருஷ்ணா படம் மாதிரி இருந்தது. சிகரெட் சுருட்டுக்குள்ள ஒரு ஆங்கிள். ஐ வுட் சே தட் வாஸ் வெரி இன்னோவேட்டிவ் ஆஃப் கதிர் சார் டு டூ இட். ஐ லைக் இட். ஸ்டன் சீன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஜெயிலரில் அவர் அடிக்காமையே மாஸ் பண்ணி பார்த்துட்டோமா, இதில் திரும்ப இறங்கி அடிக்கிறது எனக்கு கொஞ்சம் வீக்காக பட்டுச்சு. பட் இட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் an என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இட்ஸ் ஓகே. ஃபைட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த மொக்க போட் வச்சு ஷூட் பண்ணது, இட் வாஸ் லைக் கொஞ்ச நேரம் ஒரு 4-5 மினிட்ஸ் அதுலேயே வந்து நம்மளுக்கு காட்டும் போது அந்த மாஸ் வந்து அதுலேயே தெரியுது இல்லை, ரஜினி அவர்கள் ஃபைட் பண்ணி தான் அதை காட்டணும்னு இல்லாத மாதிரி இருந்தது. பயங்கர கன்வின்சிங்காக சண்டை போடுற ஹீரோங்க அவர். அவர் அடித்தா கை மூவ் ஆகுதோ இல்லை வாய் ஜாஸ்தி மூவ் ஆகும். அவ்வளோ சூப்பராக ஸ்டைலிஷாக அழகாக பண்ணுவார். நீங்கள் ராஜா அவருக்கெல்லாம் கான்செப்ட் ரிலேட்டடாலாம் ஃபைட்ஸ். ராஜான்னு ஒரு படம் நீங்களாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. அதில் சுருட்டு அடிச்சுட்டு சிகார் அடிச்சுட்டு இருப்பாரு, அது இப்படி சுற்றுவார். அதில் கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நடிங்க 1 minute டைம், ஏமா அடிச்சாலும் என் மேலே படாது, அடுத்து நான் அடிக்கிறேன் ஒரு அடி கூட மிஸ் ஆகாது அப்படின்னுவார். அவருக்கு எல்லாம் சூட் ஆகுங்க, வேற லெவல். அப்ப அதுல இருந்து தான் நிறைய இப்பெல்லாம் நம்ம பாக்குறதெல்லாம் வந்து அப்படியே ஒரு அடாப்ஷன் மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு தலைவா. ஒன்லி சும்மா வேற வெர்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ ஈவன் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் நம்ம கேட்கும் போதுமே அவங்க என்ன சொல்றாங்க, எஸ் இது வந்து ரொம்ப ஒரு கான்டெம்பரரியான ஒரு விஷயம். இது வந்து ஒரு இப்போ நீட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜேஇ எக்ஸாம்ஸ், அந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் கோச்சிங் பண்ணுறது அப்படின்றது பெரும்பான்மையான மக்கள், அதாவது சாமானிய மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து தான் கோச்சிங் போகிறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹை கிளாஸோ இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளோ வந்து தேல் ஹேவ் அ ப்ரைவேட் டியூட்டர் இல்லையா. ஸோ அதை பற்றி இவ்வளோ ஆணித்தனமாக அதாவது உடச்சி பேசிட்டாரு இல்லை, அது கொஞ்சம் கூட அவர் வந்து தயக்கம் இல்லாமல் பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவங்கெல்லாம் ரொம்ப சோஷியலி கான்ஷியஸ் பீப்புளுங்க. they can't faff around. If they touch it to the roots of it. தலைவர் வீட்டில் ஃபேமிலியிலே ஸ்கூல் வச்சுருக்காங்க தெரியும்ல. ஆனால் அந்த ஸ்கூலில் மிஸ்டர் சிம்பு கூட ஒரு வருஷம் படித்தார். அந்த ஸ்கூலில் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ட்ரஸ்ட் மீ, அந்த ஸ்கூல் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் ஒரு பக்கம் எல்லோரும் பேசுகிறாங்க, ஏதோ டீச்சருக்கெலாம் சம்பளம் போடல, அதெல்லாம் இருக்கட்டும். பட் on the contrary, I'll tell you, there used to be a time when a couple of kids, before the school infra grew up, a couple of kids used to come to her house to study. தலைவர் மேலே இருப்பார், பசங்க கீழே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து தலைவரே டச் ஆகிருக்கும் அவருக்கே. இல்லை இது வந்து ஒரு வியாபாரமாக தான் இன்றைக்கி பார்க்கப்படுது, we should do something about itன்றது நான் அதை ரொம்ப அழகாக பார்க்குறேன். மிஸ்டர் ஞானவேல் ஷுட் தொடர்ச்சியாக, நான் தான் சொன்னேன் சார் இதான் சார் உங்கள் கிரவுண்டு ஆடுங்க சார் அப்படின்னு ஃபோன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. that's his zone. It is to bring certain things out and yeah. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் நான் கேட்குறேன், சினிமா ரிலேட்டட் எஸ், பட் இது ஒரு உங்களோட ஒப்பீனியனாக நான் கேட்குறேன். என்கவுண்டர் பற்றின உங்களோட ஸ்டாண்ட் என்ன? ஐ டோன்ட் ரியலி நோ த மெட்ரிக்ஸ், பட் என்கவுண்டர் பண்ணுறதுனால இங்கே வந்து க்ரைம் கம்மியாயிருக்கு அப்படின்னு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அப்புறம் அதை பற்றி பேசலாம். ஐ டோன்ட் திங்க் த என்கவுண்டர் இஸ் ஆக்சுவலி ஹெல்பிங். என்கவுண்டரோட சினாரியோஸில் நீங்கள் படங்கள் எப்படி பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஐட்டக்காரன் அவருக்கு எதிராக செயல்படும் போது போட்டு தள்ளுறதுக்கு பேர் தான் என்கவுண்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டுமே என்கவுண்டர் இல்லை, அவுட் ஆஃப் அதர் திங்ஸ். நான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஷாக்கிங்காக என்ன தெரியுமா இருந்துச்சு, தலைவரை வந்து ஒரு சீக்வன்ஸில் அடிக்க ஆட்கள் வராங்கல்ல, ராணா டாகுபாட்டி சொல்லி, அவனுங்கெல்லாம் யார்? அவனுக்கு தனி மனித ஒழுக்கம் இருந்திருந்தா ஒரு நல்ல மனுஷனை கொல்றதுக்கு அவன் ஏன் வரணும்? இங்கே ஏன் இன்னும் ஆர்கனைஸ்ட் கிரைம் நடக்குது?
வளர்க்கப்படுற இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுக்கான படிப்பை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான வேலையை அவங்க உருவாக்கிட்டு அதுக்கான பர்ச்சேஸ் பவருக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா வேர்ல்டு பேலன்ஸ் ஆயிரும். வேர்ல்டை பேலன்ஸ் பண்ண விட மாட்டாங்க நம்மளோட ரூலர்ஸ், be it corporate or politicians or your so-called Illuminati, whomsoever it may concern. தேவை இருந்தால் தான் ராணா சொல்கிறாருல, வீட்டடமான வச்சு தாலி ஊற்றி ஏதாவது பண்ணி. ஸோ எல்லாருமே வந்து ஹையர் இன்கம்ல இருந்தாங்கன்னா அப்புறம் எங்கே இங்கே தட்டுப்பாடு? டிமாண்ட் சப்ளை கோஸ் ஃபார் அ டாஸ். கிரைமை கண்ட்ரோல் பண்ணிடலாமே. ஸோ திஸ் இஸ், we take a deeper dive into this. It's a whole new, no, it is okay to talk. We have to talk. பேசப்பட வேண்டிய விஷயம் தான். சங்கர் படம் பார்த்துட்டு ஒரு வாரம் மட்டும் நான் ஒழுங்காக ஐடி ஃபெயில் பண்ணுவேன். நான் வந்து ஸ்டாப் சிக்னலை தாண்டி போக மாட்டேன். என் காரில் 2 பல்புக்கு நடுவில் ஒரு கருப்பு ஸ்டிக்கர் இருக்கும். லாவை ஃபாலோ பண்ணுறதுல நமக்குலாம் ஒரு பெரிய பெருமை. ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு ஒரு அவர்ஷன். அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் பெருமை. சிங்கப்பூர்னு ஒரு நாடு எடுத்துக்கோங்க, தம்மா துண்டு நாடு. அந்த நாடோட தலைவர் தான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேவரட் லீடர். ஓகே, சரியா? அந்த நாடு எப்படி உருவாயிருக்குன்னா வெறும் லாஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான். அந்த மக்களை அவங்க எப்படி ஒருநிலைப்படுத்திருக்காங்கன்னா லா 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 லா. ஃபுட் எடுத்தீங்கன்னா அவங்க ஊருக்கு ஏற்ற ஸ்டாண்டர்டுக்குள்ள இருக்கிற கம்போனன்ட்ஸ் அதில் இருக்கணும். That's how it is. So இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம we missed Ritika Singh's I loved it again. See ரித்திகா மேல ஒரு லவ் வந்துருச்சு இறுதி சுற்று பார்த்துட்டு. she is amazing. இதுலயுமே ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்டாவே. மஞ்சு வாரியர் கூட பாத்தீங்கன்னா மலையாளம் தான் பேசுறாங்க வீட்ல. ஆமா, ஃபஃபா கூட லைட்டா பேசுவாரு. அவர் லைட்டா பேசணும், அவர் பேசினாலே அது மலையாளம் தான். பட் ஐ எம் சீயிங் ரித்திகா ஐ ரியலி லைக்ட். சார் அவங்க வந்து 1 டேல நான் இவ்வளவு கத்துக்கிட்டதே இல்லைன்னு சொல்லுவாங்க 48 ஹவர்ஸ்ல. தென் அகெயின் அந்த ஆனந்த் நாகும் அவங்களும் அந்த இன்வெஸ்டிகேஷன் அவ்வளோ. தட்ஸ் when தலைவர் ரியலைசஸ். நீங்க பாருங்கண்ணே, அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு வாட்டி தான் திட்டுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன் பேக் ஃபேர் ஆகும்போது அவர் ஆனந்த் நாகையும் ரித்திகாவையும் குறை சொல்லலை. பிகாஸ் he cracked it that it was கிஷோர் who did everything. ஓகே. ஸோ அவருக்கு அதனால தான் வெயிட் பண்ணி அவரை கிஷோர். நீங்க பாருங்க, அதுலேயும் ஒரு சின்ன பியூட்டி. பெண் கேமராவை மூடிட்டு சிலதெல்லாம் பேசிட்டு அப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணுவார் இவங்க பார்க்கணுன்றதுக்காக. ஃபன் ஃபில்ம். ஸோ அவருக்கும் ரித்திகா கொடுத்த அந்த பில்டப் எனக்கு பிடிச்சது. பொங்குன்னு 2 அடி. ஸோ ஃபாஃபாவும் இவங்களுக்கும் அந்த குட்டி அவருக்கு மட்டும்தான், அவங்களுக்கு இல்ல. அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல லைட்டா கடுப்புல கூடயே ஒருத்தருக்கா செத்தா ஃபீல் பண்ண மாட்டாங்களா? நம்ம நான் என்னமோ நினைச்சேன் அந்த கலரையில அவங்க நிக்கிறது, கடைசியில அது வந்து ஃபஹத் ஃபாசிலா இருக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன், நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒன்று போவோம்ல, அந்த ப்ரெடிக்ஷனை உடைச்சாங்க இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு உள்ளூர ஒரு பையன், ஐயோ ஃபாஃபா ஒரு கெட்டவனா இருந்துடக்கூடாதுன்னு கேட்டுட்டே இருந்தேன். நல்ல வேலை கிஷோரை கெட்டவன் ஆக்கிட்டாங்க. கிஷோர் சாரும் செம பெர்ஃபார்மர். ஐயோ. அண்ட் அவரு அதுல இருக்கிற எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப மைன்யூட்டா நம்ம பார்த்து வளர்ந்தோன்றதுனால நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. இந்த ஸ்டார் கேஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ணி அது மாதிரி வைபா இருந்தது பார்க்கும்போது. இந்த தூத்துக்குடி வில்லன் கூட சூப்பரா பண்ணியிருந்தாரு. அந்த தெலுங்கு வில்லன் தான் கொஞ்சம் ரொம்ப டிபிக்கலா இருந்தாரு. மஞ்சு வாரியர் அவங்களோட கேரக்டர் பத்தி பேசும்போது அவங்க கடைசி அவங்க வந்து ஷீ இஸ் அகெயின்ஸ்ட் ஆல் திஸ் என்கவுண்டர் அண்ட் ஸ்டஃப்ல, அதனால குழந்தை எல்லாமே இருப்பாங்க. அண்ட் கடைசியில் அவங்களே வந்து கன் எடுத்து சுடும் போது அது உங்களுக்கு ஒர்க் ஆச்சா? அது how was it? ஆமா, டெஃபினட்டா ஒர்க் ஆச்சு. பிகாஸ் தட்ஸ் ஹர் கேரக்டர் கோயிங் த்ரூ ஒன் கைண்ட் ஆஃப் அ நியூ இன்சைட் இன் லைஃப். அப்படி பார்த்தா நான் வந்து அவங்க விளாகர் ஆர் யூடியூபர் whatever, அவங்க விளாகர் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அவங்க இந்த இன்வெஸ்டிகேஷனில் வேற ஏதாவது ஒரு ஆர்வக்கோளாராக ஒன்று இறங்கி பண்ணி தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கலாம் நான் எதிர்பார்த்தேன். டு மேக் அ பார்ட் ஆஃப் தி ஆக்சுவல் கான்ஃப்ளிக்ட், சும்மா ஜஸ்ட் அஸ் அ தாட். பட் ஐ திங்க் ப்ராபப்ளி ஷீ ரியலைஸ்ட் த பேரலி. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம செய்யாத தப்புக்கு வேற யார் மூலமாகவோ நம்ம குழந்தைங்களுக்கு கெடுதல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு வாழ்றது ஓகே. ஆக்சுவலி ஷீ செலிப்ரேட்ஸ் ஹர் ஹஸ்பண்ட். அவர் டயத்துக்கு சாப்பிடலன்னா உன்னை தான் கேட்பேன். அண்ட் ஷீ இஸ் ஓகே வித் த ஃபேக்ட் தட் ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். எங்கேயுமே காட்சியில் சீனில் வந்து நீங்கள் இந்த வேலையை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லலை. ஸோ ஐ திங்க் இன் அ வே இட் வாஸ் ஓகே. அண்ட் அவங்களுக்கு அது ஒரு பில்டப்புக்கு ஒர்க் ஆச்சு. அமிதாப் அவர்கள் சொல்ற மாதிரி தான் அவசரமான ஒரு தீர்ப்பை கேட்காதீங்க, மக்கள் கிட்ட சொல்லுவார், விரைவான தீர்ப்பை கேளுங்க அப்படின்றத சொல்வாரு. ஸோ எஸ், அதோட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ தேங்க்யூ.
லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையின் வெற்றி நடை போடுகிறது. டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் வெற்றி நடை போடுகிறது.